ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்துல் சேனலில் கத்தி நம்ம புதுசு புதுசாக வாங்கிட்டே இருப்போம். ஷார்ப் இல்லாமல் இருக்குது, கட் பண்ண முடியறதில்லன்னு சொல்லி நம்ம இங்கே பாருங்கள். இப்படி இருக்கிற கத்தியெல்லாம் நம்ம சூப்பராக நம்மளே வீட்டில் பண்ணலாம். நல்லா ஷார்ப் ஆயிரும். பாருங்கள், துரு பிடிச்சி கிடக்குது பாருங்கள். இந்த கத்தியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம சாதாரண வீட்டில் இருக்கிற ஒன்றும் இந்த மாதிரி பீங்கான் கப்பு பாருங்கள், கப்பு இந்த மாதிரி கமுத்தி வச்சு பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம பரணி உப்பு பரணி இருக்குது பாருங்கள், அந்த பரணியோட மூடி அதை வச்சு நம்ம வீட்டில் எந்த இது இருந்தாலும் சரி, பரணியோடதா எது மூடி இந்த மாதிரி பீங்கானோட தான் இருக்கணும். அதை இந்த சைடில் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, நல்லா கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாயிரும். நான் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. நான் ஃபோன் கையில் பிடிச்சிட்டு பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் பரணி இந்த கப்பை கையில் பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாயிரும். நான் பண்ணி காமிச்சிட்டு நான் 3 கத்தியுமே நான் பண்ணி காமிச்சிட்றேன். நீ தேவையில்லாமல் நம்ம காசு கொடுத்து ஒவ்வொன்றா வாங்கிட்டுருக்கோம், அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், இந்த 3 கத்தியும் நான் பளிச்சுன்னு கழுகிட்டு வந்துடுறேன். நான் கழுகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் அது பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஷார்ப் பண்ணதுக்கப்புறம் கழுகும்போது கையில் பட்டுரும். அந்தளவுக்கு நல்லா ஷார்ப்பாயிரும், அதிசயமாக இருக்கும். நானே ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்த்தேன், சரி செஞ்சு பார்க்கலான்னு பண்ணப்போ சூப்பராக இருக்குது. அது பண்ணப்போ நம்ம இப்போ வீட்டுக்கிட்டையெல்லாம் இப்போ வருவாங்கள்ல, கத்தி மூர்ச்சி ஆக்கிறதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுலையெல்லாம் பண்ணோன்னா 20 ரூபா 25 ரூபா ஒரு கத்திக்கு வாங்குறாங்க. அதுக்கு நம்ம புதுசே வாங்கிடலாம், நம்ம வாங்குவோம். ஆனால் இது மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இது உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது, நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், கழுகிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 3 கத்தி நல்லா கழுகிட்டு வந்திருக்கேன். இது நான் கட் பண்ணுறது இல்லை, ஷார்ப் இல்லைன்னு சொல்லி போட்டு வச்சுருந்த கத்தி இது. ஒரு டைம் நான் இந்த கத்தி செஞ்சு பார்த்தப்போ நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு இதை காமிச்சு கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ் ஆகுமில்லன்னு சொல்லி தான். பாருங்கள், ஷார்ப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம டீ குடிக்கிற கப்பு தான் இது. உடஞ்சிருக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணால் வச்சுருக்கேன். சரி, இதுக்கு யூஸ் ஆகட்டும்னு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், செஞ்சு கலரே மாறி இருக்குது பாருங்கள். இந்த சைடில் அதை வச்சு நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா, கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுத்து பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். இங்கே உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேப்பு வரும். அதே நீங்கள் பரணியோட மூடி எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்பே இல்லாமல் வரும். இந்த மாதிரி பரணியோட மூடி வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் பிடிச்சிட்டு தான் பண்ணும்போது இப்படி பண்ணும்போது நல்ல கேப்பே இல்லாமல் வரும். நல்லா சூப்பராக பதமாயிருங்க கத்தி. பாருங்கள், இதை கிளாஸில் நான் பண்ணினது. ஆனால் நீங்கள் இதில் பண்ணி இந்த 2 கத்தியும் இதில் பண்ணி நான் காமிச்சு தரேன். கையில் பிடிச்சிட்டு பண்ணோம், இந்த இதில் மூடியில் கை பிடிச்சி இப்படி பிடிச்சிட்டு பண்ணினீங்கன்னா, இப்படி கையில் இப்படி கீழே வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும், கேப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக வரும். நான் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு காமிக்க முடியாது, கிளியராக வராது. அதனால தான். பாருங்கள், பண்ணிட்டு காமிச்சு தரேன். பாருங்கள், நல்லா ஷார்ப்பாகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இனி நம்ம இந்த சைடில் நல்லா தேய்ச்சதுன்னா, நம்ம இது பண்ணோம்னா இப்படி இந்த மாதிரி தேய்ச்சதுன்னா கூட இதாயிரும். பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்துல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. இதுபோல் நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம்.